தேர்ட் கொஸ்டின் அதான் பசுமை புரட்சியில் இந்திய உணவுக் கழகத்தின் ஃபுட் கவுன்சில் ஆஃப் இந்தியாவா? எஃப்சிஐனா என்னம்மா? தேர்ட் கொஸ்டின் பாருமா, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. சரியா? இதோட பங்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பசுமை புரட்சி நாட்டில் தோன்றி உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பசுமை புரட்சி ஃபஸ்ட்டு இந்தியாவில் பயங்கர பஞ்சம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் என்ன பண்ணால் இந்தியாவில் அந்த பஞ்சத்தை ஒழிக்க முடியும்? நம்ம குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன செஞ்சால் அந்த கஷ்டத்தை போக முடியும்? பஞ்சம் வந்துருச்சு, என்ன பண்ணால் அந்த பஞ்சத்தை போக முடியும்? வெள்ளம் வந்துருச்சு, என்ன பண்ணால்? வெள்ளத்தை போக்குறதுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? அங்கே கஷ்டப்படுறவங்கள எப்படி காப்பாற்ற முடியுங்கிறத தான் பார்க்க முடியும். இயற்கைக்கு எதிராக நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. ஆனால் வெள்ளங்கள் வரும்போது அது இந்த மாதிரி தேங்காத அளவுக்கு நம்ம அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை ஜாக்கிரதையாக வச்சுருந்தோம், பாதுகாப்பான முறையில் சரியான முறையில் வகுத்திருந்தோம் அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். பசுமை புரட்சி நாட்டில் தோன்றி உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது. தன்னிறைவுனா என்ன? யூனிக்கா? என்னம்மா இங்கிலீஷில் படிமா? செல்ஃப் சஃபிஷியன்ட், யாரையும் நம்பாமல். செல்ஃப் சஃபிஷியன்சி, யாரையுமே நம்பாமல் நம்மளே உற்பத்தி செஞ்சு நம்ம மக்களுக்கு கொடுக்கறது. எப்போ என் நாட்டில் பஞ்சம் வந்துருச்சுப்பா, ரஷ்யா, அமெரிக்கா, சிங்கப்பூர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்தி கதறாமல், எவ்வளோ பஞ்சங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டெழுவோம், மக்களை மீட்போம், காப்போம், பாதுகாப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ள வார்த்தைகளுக்கு அடையாளமாக செல்ஃப் சஃபிஷியன்சி நம்மக்கிட்டே இருக்கணும். அதுதான் பசுமை புரட்சியோட வேலை. பசுமை புரட்சி யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது? 1964 நினைக்கிறேன். எம்எஸ் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் எதில் கொண்டு வந்தார் அப்படின்னா, கோதுமையில் கொண்டு வந்தார். ஹை ஈல்டு வெரைட்டி. சரியா? உயர்தர விதைகளா போட்டிருக்கு, அது மாதிரி உயர்தர அந்த விவசாய பொருட்கள் அந்த இதில். சரியா? கோதுமையில் தான் அவர் ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பண்ணார் 1964. 64 65 சரியா தெரியல. எம்எஸ் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட விவசாயி வந்துட்டு ஒரு நிலத்தில் ஒரு விவசாயம் பண்ணுறான் அப்படின்னா 10 லட்ச ரூபா போட்டு அவன் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணதுக்கப்புறமேலு அவனுக்கு எவ்வளோ வரணும் சொல்லுங்கம்மா? 10 லட்ச ரூபா போட்டு விவசாயம் பண்ணுறாங்கப்பா, கஷ்டப்பட்டு 15 லட்சம் வரணும். அட்லீஸ்ட் ஒரு 12 லட்சமாவது வரணும். சரியா? 10 லட்ச ரூபா போட்டு விவசாயம் பண்ணவங்களுக்கு வெறும் 5 லட்ச ரூபா தான் கவர்மெண்ட்டை கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணுறது? 5 லட்ச ரூபா தான் எனக்கு வாங்குவேன், இல்லைனா உன் பொருளை வாங்க மாட்டேன்னு ப்ரைவேட்டில் உள்ளவங்க சொன்னால் என்ன பண்ணுறது? விவசாயிகள் கொடுமை. டெல்லியில் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு, தெரியுமா? அதுதான் வந்துட்டு நம்ம நாட்டிலே நீண்ட கால போராட்டம்னு சொல்கிறாங்க. விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் 1 வருடங்களுக்கு மேலே டெய்லியுமே அந்த போராட்டம் நடந்துச்சு. ஒரு போராட்டம் எவ்வளோ நாள் நடக்கும்? 1 மாதம் நடக்கும். அதுக்குள்ளேயுமே என்னென்ன சால்வ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் விவசாயிகளுக்கான போராட்டம் 1 வருடங்களுக்கு மேலாக நடந்து கடைசியாக சக்ஸஸாக முடிஞ்சிச்சு. பாதி சக்ஸஸாக முடிஞ்சுது. அதில் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா, நான் 10 லட்ச ரூபா போட்டு விவசாயம் பண்ணுறேன்னா 10 லட்ச ரூபாயாவது எனக்கு கிடைக்கணுங்கிறது தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். எம்ஆர்பின்னு ஒரு விற்கிதா, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். அதில் விற்கிற எந்த ஒரு பொருளும் அதை தாண்டி அதிகபட்ச விற்பனை விலை அதை தாண்டி விற்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. எம்ஆர்பி ரேட்டை விட கூட வச்சு விற்கிறாங்களா யாராவது? பார்த்துட்டு 15 ரூபாயா 15 ரூபான்னு கொடுக்குறாங்க. சரியா? ஆனால் அது அதிகபட்ச விற்பனை விலை. ஓகேவா? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை. உற்பத்தி பண்ணவங்க நட்டமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க உற்பத்தி பண்ண விலையாவது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை. ஓகேவா? அவன் எவ்வளோ கம்மியாக மார்க்கெட்டில் விற்றாலும் அவன் விவசாயி வந்துட்டு நஷ்டம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக தான் குறைந்தபட்ச ஆதரவு விலை. நான் சொல்கிறது யாருக்காவது புரியுதா புரியலையா? ஒரு லட்ச ரூபாய்க்கு போட்டு சரியா கரும்பு வந்துட்டு பொங்கலுக்காக உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த உற்பத்தி பண்ணுற கரும்பு இருக்குல்ல, அந்த கரும்பை வந்துட்டு 1 லட்ச ரூபாய்க்கு போட்டு ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் கரும்போட விலையெல்லாம் கம்மியாகிடுச்சு, உங்கள் தோட்டத்தில் உள்ள கரும்பெல்லாம் நான் 50,000 ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா விவசாயியால் என்ன பண்ண முடியும்?
அடுத்து விவசாயம் பண்ணுவாங்களா? பண்ணவே மாட்டாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு பண்ணால் ஒரு விவசாயி அதை 2 லட்ச ரூபாய்க்கு விற்கணும்னு பார்ப்பாங்க. அட்லீஸ்ட்டு 1.5 லட்ச ரூபாய்க்கு எது விற்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் 50,000 ரூபாய்க்கு தான் விற்கிது அப்படின்னா அடுத்தடுத்து விவசாயங்கிறது சுத்தமாக அழிஞ்சிடும். அதனால் குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு ஒன்று கொண்டு வந்தது எதில் அப்படின்னா பசுமை புரட்சி. அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறது நீ 1 லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்கியா, உனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக நான் எடுக்க மாட்டேன், எவ்வளோ தான் அந்த நேரத்தில் கம்மியாக விற்றாலும் சரி, நீ நட்டமடைய வேணாம், லாபம் எனக்கு பார்த்து கொடுக்க முடியாது. அந்த நேரத்தில் நல்ல விலைக்கு போச்சுன்னா விவசாயி வந்துட்டு 1.5 லட்ச ரூபாய் கூட விற்றுருவாங்க. ஆனால் நஷ்டமடையாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எதன் மூலயமா? கிரீன் ரெவல்யூஷன். எதன் மூலயமா? பசுமை புரட்சி. ஓகேவா? பருவ காலத்தின் தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்டு அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை இந்திய உணவுக் கழகம் மூலம் அரசு கொள்முதல் செய்கிறது. இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் யார் கொடுக்குறா? கவர்மெண்ட்டு. அரசு வந்து கொள்முதல் செஞ்சுக்குது. எதன் மூலயமா? இந்திய உணவுக் கழகம். என்னம்மா போட்டிருக்கு அதில்? என்ன அந்த கழகம் இந்திய உணவு கழகத்துக்கு என்ன போட்டிருக்கு? அதை சொல்லுங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்லாம் கொடுத்து இந்திய உணவுக் கழகம் மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கினை அமைத்து அறுவடை காலத்தில் உணவு தானியங்களை பெற்று இருப்பில் வைத்து அதனை ஆண்டு முழுவதும் வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய உணவுக் கழகம் என்ன பண்ணுது? மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கு. மிகப்பெரிய சேமிப்பு கிடங்குனா அதுதான் ஸ்டோரேஜ் சொன்னல, குடோன் ஸ்டோரேஜ். சரியா? அதை அமைச்சு கவர்மெண்ட் அமைச்சு அறுவடை காலத்தில் உணவு தானியங்களை பெற்று கொள்முதல் செஞ்சதுக்கப்புறமேலு பிப்ரவரிக்கு அரிசி எல்லாம் கொள்முதல் செஞ்சுருவாங்க கவர்மெண்ட்டு. டிசம்பர் மாதம் வரைக்கும் அதை பாதுகாப்பாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்கணும்? உணவு தானியங்களை சேமிக்கிற அளவுக்கு சேமிப்பு கிடங்கு இருக்கணும். சரியா? பெற்று இருப்பில் வைத்து அதனை ஆண்டு முழுவதும் வழங்குகிறது. அதனை என்ன பண்ணுது? இயர் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இயர் ஃபுல்லாக. அடுத்து பசுமை புரட்சியோட விளைவுகள் பார்க்குறோம். சரியா? 4th கொஸ்டின். உயர் ரக விதை அதோடைய இம்பாக்ட் எப்படி இருக்குது? பசுமை புரட்சி வந்ததுக்கப்புறமே எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உயர் ரக விதைகளாக ஹை ஈல்டு வெரைட்டி. உயர் ரக விதைகளான அரிசி மற்றும் கோதுமை உணவு தானியங்கள் பயிரிடப்பட்ட பகுதியில் உற்பத்தியை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? உற்பத்தியை அதிகப்படுத்துகிறாங்கப்பா பசுமை புரட்சி வந்ததுக்கப்புறம். அதான் சொல்கிறாங்க. மேலும் முக்கிய தானிய பயிர்களின் விளைச்சலும் அதிகரித்தது. இம்பார்ட்டண்ட்டாக விற்கிது இல்லை அதனை தானிய பயிர்களுக்கு என்ன போட்டிருக்காங்க அங்கே? மில்லட்ஸா? கிராப்ஸு. சரியா? இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க? அதோடைய விளைச்சலை அதிகப்படுத்துகிறாங்க. விளைச்சல்னால் என்ன? உற்பத்தி அதிகப்படுத்துகிறாங்க. சுதந்திர காலத்திற்கும் தற்போதைக்கும் இடையில் உள்ள உணவு தானியங்களின் விளைச்சல் 4 மடங்காக அதிகரித்துள்ளது. 1947 வந்துட்டு பார்த்தோன்னு வச்சுக்கவேன், ஏன்னா ஒரு விவசாயம் இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கிற விவசாயம் 4 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற விவசாயம் அதோடைய விளைச்சல் வருஷத்துக்கு வந்துட்டு அப்போ பார்த்தோம் அப்படின்னா சரியா ஒரு 10 கோடி பேர் 20 கோடி பேர் 30 கோடி பேர் சாப்பிட்ற அளவுக்கு விளைச்சல் பண்ணியிருந்தா இப்போது நம்மளுடைய மக்கள் தொகை எவ்வளோ கூடி இருக்குது? 1947 இருந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்குது நம்மள்கிட்ட? 10 மடங்கு அதிகமாக இருக்குது, 4 மடங்கு அதிகமாக இருக்குது. மக்கள் தொகை அதிகமாக நம்மளுடைய விளைச்சல் எப்படி ஆகணும்? இல்லைன்னா என்ன ஆகிடும்? பஞ்சம் வந்துடும், பற்றாக்குறை ஆகிடும். சரியா? நெல் மற்றும் கோதுமைகளின் விளைச்சலை அதிகரிக்க மானிய விலையில் ரசாயன உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெல் மற்றும் கோதுமை இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகரிக்க நம்ம உரங்கள் இருக்கணும்ல, அதை என்ன பண்ணணும்? கிடைக்கிற அளவுக்கு அந்த விஷயத்தை உறுதி செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உரங்கள் வாங்க பணம் வேணும்ல. நான் என்ன பண்ணிட்டேன்? விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன்ப்பா, என்கிட்ட உரம் வாங்கி போடுறதுக்கு பணம் இல்லைப்பா, உரம் ரேட்டு கூடப்பா, அதனால் என்னப்பா மானியம் வாங்குறதுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்கப்பா. மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு கம்மியான விலையில் 50% தள்ளுபடியில் மானியத்தோட இந்த உரங்களை நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொன்னால் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க? வாங்கி பயன்படுத்தி நெல்லையும் கோதுமையும் வளர்த்துடுவாங்க. அதனால் உரங்கள் வாங்குறதுக்கு மானியம், விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்கு. விவசாயம் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். உரம் வாங்கணுமா? மானிய விலையில் நான் கொடுக்குறேன். அதுதானப்பா. கவர்மெண்ட்டு நிறையா கைத்தறிகள்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா? அங்கெல்லாம் நம்ம போய் வாங்கினா மானிய விலையில் நம்ம வாங்குகிறோம். அப்படி தானே? ஆமாவா இல்லையா?
அம்மா உணவகத்துலலாம் நம்மளுக்கு வந்துட்டு எப்படி சாப்பாடு கொடுக்குறாங்க? ரேட்டு கம்மியாக கொடுத்தாவே அது மானிய விலை தான். ரேட்டு கம்மியாக கொடுத்தாவே சரியா? கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு மலிவான பண்ணை கடன் வழங்கப்படுது. இப்போ கூட்டுறவு வங்கி கோஆப்ரேஷன் பேங்க் இருக்குல்ல, கோஆப்ரேஷன் பேங்க்கு, கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு மலிவான பண்ணைக்கடன் கொடுக்குறாங்க. நம்ம இதில் வாங்கினோன்னா 1 லட்ச ரூபா வாங்கினோன்னா சரியா, மாதம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஒரு 4000 ரூபா 5000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டும், வட்டி மட்டும். இதே நீ கூட்டுறவு சங்கத்தில் விவசாய கடன் பண்ணைக்கடன் வாங்கினேன், அதே 1 லட்ச ரூபா வாங்குற, 2 லட்ச ரூபா வாங்குற அப்படின்னா நீ மாதத்துக்கு நீ ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கில் 4000 ரூபா 5000 ரூபா கட்டுவ. ஆனால் கூட்டுறவு பேங்க்கில் வெறும் 1000 ரூபா தான் கட்டுவேன் வட்டி, விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்காக. ஓகேவா? அடுத்து 5th கொஸ்டின் பாரு. தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயரை எழுதுக. மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்தது? மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்தது? பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம் யார் கொண்டு வந்தது? அம்மா யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குப்பா, பாஸ் பண்ண. ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்களை எழுதுக. மதிய உணவு திட்டம் சரியா. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம், பிரதான் மந்திரி சரியா. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் வந்துட்டு காமராஜர் கொண்டு வந்தது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுப்பா, நம்ம தமிழ்நாடு லெவலில் கொண்டு வந்தது தான்ப்பா சரியா. ஆனால் 2வது பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம் இருக்குல்ல, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுப்பா, மத்திய அரசு. இது இந்தியா, ஓவரால் இந்தியாப்பா. 3வது வந்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம்ப்பா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நம்மளும் ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்ப்பா. 4வது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம். இதில் தான்ப்பா வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, சாப்பாடு போட்டு இருந்த இடத்துல முட்டை போட்டதுப்பா. எம்ஜிஆர் தான்ப்பா வந்துட்டு சத்துணவில் வந்துட்டு ஆக்சுவலாக இவர் தான் வந்துட்டு மதிய உணவை சத்துணவாக மாற்றினது இவர் தான். மதிய உணவு அப்படின்னு அந்த நேரத்தில் ஒரு சாப்பாடு, ஒரு குழம்பு, முள்ளங்கி குழம்பு அதுன்னு ஊற்றிக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு தொட்டுக்கையை வச்சு ஒரு சாப்பாடை போட்டு நல்ல சாம்பார் கொடுக்கணுங்கிறத கொண்டு வந்து வாரத்திற்கு 2 நாட்கள் முட்டை அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தது யார் அப்படின்னா எம்ஜிஆர்ப்பா. இப்போலாம் டெய்லியும் பிரியாணிலாம் போடுறாங்களாம், உண்மையா? முட்டைலாம் தராங்களாம்பா. எந்த ஸ்கூலுப்பா? ஐயர் ஸ்கூலா? ஐயர் ஸ்கூல்னால் ஐஸ்கிரீம்லாம் கொடுப்பாங்களேப்பா. முட்டை போடலன்னா ஐஸ்கிரீம் வாங்கிக்க வேண்டியதானப்பா. ஃபஸ்ட் ஒன்